பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். அவருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பற்றி நாங்கள் இப்போ சொற்ப காலமாக தொடர்ச்சியாக பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். அதில் ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது. குறிப்பாக அந்த பாவம், அதாவது ஆதாமிலிருந்து வந்த பாவம், அதை பாவ சுபாவம், ஜென்ம சுபாவம் என்று சொல்லுவது வழக்கம். அப்போ அந்த பாவத்தை பற்றிய வெளிப்பாடு தான் ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாவத்தை பற்றி அநேகமான போதகர்களுக்கும் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கும் அதனுடைய தாற்பயத்தை அவர்கள் அறியாததன் நிமித்தம் அதனால் ஏற்படுகிற பிரதிபலன்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதை பற்றியே நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனை 5 விதமாக நாங்கள் பிரித்திருக்கிறோம். ஒன்று அறியாமை, மற்றது மறுதலிப்பு, மற்றது அனுமதி பத்திரம், அடுத்தது போராட்டம், அடுத்தது கிருபை. இப்பொழுது நாங்கள் போராட்டத்தை பற்றி நான் குறிப்பாக உங்களுக்கு போராட்டத்தை பற்றியே உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது இன்னும் கிருபை, அதையும் இருக்கா நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வேத வசனத்துக்கு போகிறோம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இதை சரியான முறையில் மொழிபெயர்க்கப்பட்டால் இப்படி இருக்க வேணும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இப்போ அந்த பாவம், அந்த கிருபை, இந்த ரெண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாவத்தை வெற்றி கொண்டால்தான் அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றது இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதனை விவரமாக பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறீர் தேவனே. இந்த வேத வாக்கியங்களும் இந்த நம்முடைய ஜனங்களும், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் குறிப்பாக நம்ம அது என்று சொல்லிக்க கடந்த இதில் நாங்கள் பார்த்தது கடந்த செய்தியில் குறிப்பாக நாங்கள் அந்த போராட்டம், நல்ல போராட்டம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகின்ற விஷயத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் கடைசியாக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? லூக்கா 22:31-32 நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்னது நமக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், சாத்தான் சோதனைக்கு உட்படுத்துவான், அது தப்பவே இயலாது. ஆனபடியால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். அப்போ சீமோனே,
இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ சாத்தான் இடவிடாமல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, அப்போ ஒவ்வொரு சோதனையும் சாத்தான் இடத்துல இருந்து விசுவாசத்தை ஒழித்து போடுவதே நோக்கமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீ அவதானமாக இருக்க வேணும். அவன் என்னிடத்தில் சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறேன், ஆனபடியால் நீ கவனமாக இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாருக்கும் இப்போ நோக்கம் என்ன? விசுவாசத்தை அப்புறப்படுத்துறது. இதுதான் முக்கியமான நோக்கம், சாத்தானுடைய நோக்கம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லுகிறாரே தவிர பாவத்தோட போராடுகின்ற அவர் ஒரு இடமும் சொல்லவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரே தவிர வேதத்தில் எந்த ஒரு இடத்தில் ஆகிலும் பாவத்தோடு அந்த பாவத்தோடு நீ போராடு என்று ஒரு பொழுதும் சொல்லப்படவில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களாலே அந்த போராட்டம் செய்ய முடியாது. எந்த போராட்டம்? அந்த பாவத்தோடு போராட்டம் செய்ய கிறிஸ்தவர்களால் ஒரு பொழுதும் முடியாது என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவத்திற்கு எதிரான போராட்டம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அதை விவரமாக பார்ப்போம். நம்முடைய சொந்த பிரதிநிதியாகிய, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நம்முடைய சொந்த பிரதிநிதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சார்பில் பாவத்துக்கு எதிரான போராட்டத்தை கல்வாரி சிலுவையில் வல்லமையாக அவர் போராடி பாரிய வெற்றி எங்களுக்கு கிட்டி தந்திருக்கிறார் என்றபடியினால், அவர் போராடி இருக்கிறபடியினால் நாங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய பிரதிநிதியாக அந்த போராட்டத்தை செய்திருக்கிறார். அப்போ பிரதிநிதி போராட்டத்தை செய்து முடிஞ்ச பிறகு நாங்கள் போய் என்ன மாதிரி என்று சொன்னால் பாவத்தோடு போராட வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ கல்வாரி சிலுவையில் பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது பாவத்தின் கடன்களை முற்றும் முழுதுமாக செலுத்தினார் என்று சொல்லி 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசம் முற்றும் முழுதுமாக தோற்கடித்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19:30 அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். எல்லா அலுவலும் முடிந்தது. பாவம் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது. பாவத்தின் கடன் முற்று முழுதுமாக செலுத்தப்பட்டது. பிசாசு முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது. அதாவது மனுஷனே உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தாகி விட்டது. எல்லாம் முடிந்தது. இப்போ நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதான். விசுவாசத்தின் மூலமாக நீ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டியதான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமைப்பாடை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வளவுத்தையும் அவர் செய்து முடித்து போட்டிருக்க நாம் எதற்காக மறுபடியும் யுத்தம் செய்ய வேணும் என்பதை கிறிஸ்தவர்கள் அவதானமாக கேட்டுக்கொள்ள வேணும். ஏற்கனவே முற்று முழுதுமாக இந்த யுத்தத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. மற்றது அவர் கொடுத்த பலி பூரணமான பலியாக இருக்குது. எபிரேயர் 10:5-9 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கொடுத்த பலி பரிபூரணமான பலியாக இருக்கிறதையும், மற்றது அவர் சிலுவையில் செய்து முடித்த உடன்படிக்கை எபிரேயர் 13:20 படி நித்திய உடன்படிக்கையாக இருக்க நாங்கள் எதற்காக பாவத்துக்கு எதிராக போராட்டம் செய்ய வேணும். அவர் நமக்காக செய்து முடித்த நித்திய உடன்படிக்கையை நாம் குலைப்பது என்ன? இதை நான் மறுபடியும் இருக்க சொல்ல விரும்புகிறேன். என்னென்று சொன்னால் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அவர்
அவர் தன்னை பலியாக சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அது பரிபூரணமான பலி என்று சொல்லி எபிரேயர் 10:5-9 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அப்படி அவர் தன்னை பலியாக சிலுவையில் கொடுத்திருக்கேக்க, பரிபூரணமான பலியாக கொடுத்திருக்கேக்க, நாமேன் பலி கொடுக்க வேண்டும். மற்றது அவர் செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்க, நாம் பாவத்துக்கு எதிராக போராட்டம் செய்து அவர் செய்த நித்திய உடன்படிக்கையை நாங்கள் குலைக்க ஒருபொழுதும் விழிக்கிடக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான கதையை சொல்லுகிறார்கள். என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாங்களும் சோதிக்கப்படுவதொன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் வீண் விதண்டாவாதத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரி என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு காலமும் அவர் போய் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து வேசித்தனம் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து களவெடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இச்சிக்கவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவும் சாத்தானால சோதனைக்குட்படுத்தப்பட்டார், நாங்களும் சோதனைக்குட்படுத்தப்படுகிறது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அறிய வேண்டிய உண்மை என்ன என்று சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்து களவெடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்து பொய் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து வேசித்தனம் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து ஈச்சிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இது எல்லாவற்றையும் செய்கிறார்கள். மாம்சத்தின் கிரியைகளினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச இச்சைகளாலே ஏற்பட்ட மாம்சத்தின் கிரியைகள், இதை எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுகள் ஒன்றையும் செய்யவில்லை. இதை பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி சொல்லும் பொழுது, எல்லா விதத்திலும் நம்ம போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியாரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 4:15 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு ஏற்பட்ட சோதனை என்ன, நமக்கு ஏற்பட்ட சோதனை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்பட்ட சோதனை பிதாவினுடைய சித்தத்திற்கு எதிராக செயற்பட வைக்கிறதே. சாத்தானுடைய முக்கியமான நோக்கம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் பிதாவினுடைய சித்தத்துக்கு எதிராக அவர் செயற்பட வைக்க வேணும் என்பதே சாத்தானுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த மாதிரியாகத்தான் அவரை பாவத்துக்குள்ள விழுத்தலாம் என்று சொல்லி அவன் யோசித்திருந்தான். ஆனால் அவரோ சகல சோதனைகளையும் வெற்றிகரமாக ஜெயித்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நமக்கும் அப்படியான சோதனைகள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆயினும் நம்முடைய பாவ செயல்கள் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் பாவம் செய்யவும் இல்லை. அவருக்கு தேவனுடைய சித்தத்தை விட்டு அவரை விலக வைக்கப்பதே சாத்தானுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் நாமோ பாவம் முற்றும் முழுதுமாக மாம்சத்தின் கிரியைகளையே நாங்கள் செய்கிறோம். ஆனபடியே நாங்கள் தீவிரமாக சிந்தித்து விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு பாவ சுபாவத்திற்கு அடிமையாகாமல், தேவனுடைய சோதனைக்கு தப்பியோட முயற்சிக்காமல், சோதனையை அனுபவமாக்கி மனம் வருந்தி மனம் திரும்பி தேவனோடு உறவை பலப்படுத்த வேணும். மறுபடியும் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அறிவுரை என்னென்று சொன்னால், நம்முடையது முழுக்க, நாம் செய்கிறது முழுக்க அநேகமான கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின் கிரியைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒன்றும் ஏற்படவில்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் செய்கிற கிரியைகள், அந்த மாம்சத்தின் கிரியைகள் மோசமான கிரியைகளாக இருக்கிறது. அப்போ இதை நாங்கள் தீவிரமாக சிந்திக்க வேணும். தீவிரமாக சிந்தித்து விசுவாசத்தில் பலப்பட்டு
பாவ சுபாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய சோதனைக்கு தப்பியோட முயற்சிக்காமல் சோதனையை அனுபவமாக்கி மனம் வருந்தி மனம் திரும்பி தேவனோடு உறவை பலப்படுத்துவோமாக. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மறந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் கிருபைக்கு வருவோம். 5ஆவதாக கிருபைக்கு நாங்கள் வருகிறோம். அப்போ கிறிஸ்தவ சபையினர் பாவத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த பாவம் என்னன்றதை அவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் பாவத்தை நிராகரிக்கிறார்கள். கவனமாக மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கிருபையில நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், கிறிஸ்தவ சபையினரும் கிறிஸ்தவர்களும் பாவத்தை அறியாமல் இருக்கிறார்கள். மற்ற ஆனபடியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வந்து பாவத்தை அவர்கள் நிராகரிக்கிறதும் மறுதளிப்பதும் அவர்களுடைய வளமையாக இருக்கிறது. மற்றது பாவ சுபாவத்தை அவர்கள் அனுமதி பத்திரமாக பாவித்து பாவத்தை செய்கிறதுக்கு பாவ செயல்களில் பிரியப்பட்டு பாவத்தை செய்கிறதற்கு அந்த பாவத்தை ஒரு அனுமதி பத்திரமாக பாவிக்கிறார்கள். மற்றது அடுத்தது பாவ சுபாவத்தை அறியாததன் நிமித்தம் பல்வேறு அணுகுமுறைகளால் கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். மறுபடியும் இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்க 4 விஷயத்தை ஏற்கனவே போதித்தேன். ஒன்று வந்து அறியாமை, மற்றது வந்து மறுதளிப்பு, அடுத்தது வந்து அனுமதி பத்திரம், அடுத்தது வந்து போராட்டம். முதலாவதாக கிறிஸ்தவ சபையினரும் கிறிஸ்தவர்களும் அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவ சுபாவம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பாவ சுபாவத்தை நிராகரிக்கிறார்கள். அப்படி ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அவர்கள் நிராகரிக்கிறார்கள். மற்றது இன்னொரு கூட்டம் என்ன மாதிரி என்று சொன்னால் பாவ சுபாவத்தை அனுமதி பத்திரமாக பாவித்து தாங்கள் பாவ செயலை செய்கிறதற்கு பாவ சுபாவத்தை அனுமதி பத்திரமாக பாவிக்கிறார்கள். என்ன செய்கிறது, நமக்குள்ள பாவம் இருக்குது, ஏதோ சின்ன சின்ன பாவங்களையாவது நாங்கள் செய்ய வேண்டியது தான் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். மற்றது வந்து இன்னொன்று வந்து 4வது ரகம் என்ன மாதிரி என்று சொன்னால் போராட்டம். அதாவது பாவ சுபாவத்தை பற்றிய பூரணமான அறிவு அவர்களுக்கு கிடைக்காததன் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கை பெரும் போராட்டமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் விடாக கிருபை, இதுதான் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழி. இந்த ஒரே ஒரு வழிதான் தேவனாலே அனுமதிக்கப்பட்ட வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெகு சில கிறிஸ்தவர்களே பாவ சுபாவத்தை கிருபையின் மூலமாக அணுகுகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வழிதான் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். 5 விதமான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 5 வழிகளிலும் 4 விதமான வழிகளும் தேவனுக்கு ஏற்றதல்ல. அப்போ தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற வழி என்ன? கிருபை. அப்போ அந்த கிருபை தான் வந்து முக்கியமானது. அப்போ இதைத்தான் அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் கிருபையின் மூலமாகத்தான் இந்த பரிபூரண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பரிபூரண வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவன் அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் அதை அவன் கிருபையின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த வழியாலும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை யோவான் 10:10 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 10:10 கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். யோவான் 10:10 ரைட். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லி ஜீவனை கொடுக்கிறேன், அதே நேரம் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வேணும், அதுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ கிருபையின் மூலம்தான்
பரிபூர்ணமான வாழ்க்கை சாத்தியப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வழிதான் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதற்கு தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட வழி இந்த சொல்லி நாங்கள் நிச்சயமாக இந்த வழியை தவிர வேறு எந்த வழியையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேறு எந்த வழியும் தேவனால் அனுமதிக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் கிருபை என்றால் என்னன்றது பொதுவாக முக்கியமான ஒரு விஷயம். கிருபை என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறது வழக்கம். கிருபை என்றால் என்ன? அப்போ கிருபை என்றால் என்னென்று சொல்லும் பொழுது எந்தவித தகுதியும் இல்லாத நமக்கு தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் நாம் பெற முடியாது. எந்த விதமான தகுதியும் இல்லாத நமக்கு தேவனிடத்திலிருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த விதமான தகுதியும் இல்லாத நமக்கு தேவனிடத்திலிருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும். அப்போ தேவன் எந்த காலமும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சடுதியாக அவருக்கு கிருபை தோன்றவில்லை. அப்போ பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு கிருபையை கொடுக்க அவர் விரும்புகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு கிருபையை கொடுக்கிறதற்காக அவர் இரக்கத்தை நாடினார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிருபையை கொடுக்கிறதுக்கு முதல் அவர் இரக்கத்தை நாடி அந்த இரக்கத்தின் மூலம் சட்டப்படி மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தன்னுடைய பிதா என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்திலிருந்து பூரணமாக விடுதலை கொடுத்தார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? பாவத்தை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார். பாவத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அப்போ திருப்பி நாங்கள் பார்த்து கொள்வோம் என்ன மாதிரி என்று சொல்லிக்க கிருபை சடுதியாக அவரிடத்திலிருந்து வரவில்லை. அவர் எந்த காலமும் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அப்போ கிருபையை கொடுக்கிறதற்கு அவர் என்ன செய்கிறார்? இரக்கத்தை நாடுகிறார். அப்போ இரக்கத்தை அவர் நாடி அந்த இரக்கத்தின் மூலமாக சட்டப்படி பாவியான மனுஷனை விடுதலை செய்வதற்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலம் பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக செலுத்தி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டவர்களை முற்று முழுதுமாக விடுதலை செய்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கினார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய குமாரனால் சிலுவையில் நிறைவேற்றப்பட்ட பலாபலன்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனுடைய குமாரனை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அப்போ சிலுவையில் செய்து முடித்திருக்கிற பலன்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேணுமாயிருந்தால் நாம் தேவனுடைய குமாரனை நாம் விசுவாசிக்க வேணும். அவர் நமக்காக சிலுவையில் செய்தது என்ன என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இப்போ பவுல் அப்போஸ்தலர் இது பற்றி மேலும் தெளிவுபடுத்தும் பொழுது ரோமர் 8:3 என்ன மாதிரி அவர் பாவத்தை ஆக்கினைக்குட்படுத்தினார், அந்த பாவத்தை எப்படி ஆக்கினைக்குட்படுத்தினார் என்ற விவரம் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே, அதாவது மனுஷனாக அவர் சிலுவைக்கு போய் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனபடியால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:11 நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் நிமித்தம் கிருபையை பெறுவதற்கு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான். ஆயினும் கிருபையை பெற விசுவாசி தான் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொல்லிக்க, கிருபையை பெறுவதற்கு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் நடக்கிறது என்னன்னு சொன்னால், கிருபையை பெற விசுவாசி தான் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்திராமல் பிரமாணங்களை ஏற்படுத்தி தம்முடைய சுயபலத்தினால அவற்றை செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக வாழ்வதற்காக நியாய பிரமாணங்களை செய்து தன்னுடைய சுயபலத்தினால அதுகளை செய்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிற்க வழிகட்ட உடனே அவன் கிருபையை விருதாவாக்குறான் என்று சொல்லி கலாத்தியர் 2:21 நாங்கள் பார்த்தோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், அதாவது கிருபை சிலுவையில் முற்றும் முழுதுமாக செய்து முடிக்கப்பட்டு அப்போ எந்த விசுவாசியும் சிலுவையில் இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள பூரண தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அநேகமான விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விசுவாசத்தினால தான் கிருபையை பெற வேணும் என்று சொல்லப்பட்டிருக்க தன்னுடைய சொந்த முயற்சியினால் கிருபையை பெறுவதற்காக பிரமாணங்களையும் தன்னுடைய சுயபலத்தையும் பாவிக்கும் பொழுது அவன் விசுவாசத்தை விட்டு திசை திரும்புகிறான். விசுவாசத்தை விட்டு அவன் திசை திரும்பும் பொழுது அவன் விசுவாசத்தை அவன் என்ன செய்கிறான்? கிருபையை அவன் முற்றும் முழுதுமாக விருதாவாக்குறான் என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்க போனால் கலாத்தியர் 5:4 அவன் கிருபையில் நின்று விழுந்து போனான் என்றும் சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ கிருபையை பெறுகிறதற்கு சிலுவையில் வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையில் ஏற்படுத்தப்பட்ட வழியை விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற முயற்சிக்காமல் நம்முடைய சுயபலத்தினால் நாம் அதை பெற முயற்சிப்போமாயிருந்தால் நாம் விசுவாசத்தை விட்டு திசை திரும்பி இருக்கிறோம். அப்படி திசை திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது? கிருபை விருதாவாக்கப்படுகிறது. கிருபையிலிருந்து விழுந்து போவீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் தான் தேவனுக்கு எதிராக மேற்கொண்ட மீறுதலில் இருந்து மனம் திரும்பாமல் தேவன் தனக்கு கொடுத்த விசுவாசத்தை திசை திருப்பி தன் துன்மார்க்கமான வழியில் நிலைத்திருப்பானாகில் அவன் கிருபையில் நின்று விழுந்து போவான் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபையை நமக்கு பெற்று தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆயினும் நாம் அதை பெறுவதற்கு அசைக்க முடியாத ஒரு பிரமாணத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கம் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.